ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் கிளைமேக்ஸ்க்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். டைட்டிலில் வெளில போவது யார், யாருக்கு 2வது இடம் அப்படிங்கிறது இந்த வாரம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அர்ச்சனா, மாயா, விஷ்ணு, தினேஷ், மணி, விஜய் வர்மா இவங்க 6 பேர் தான் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போதைய நிலவரப்படி இவங்க எல்லாருமே முன்னாடி நின்று தங்களுக்கான ஓட்டையும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுக்கு தான் டைட்டில் வின்ன போகிற சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா அவங்களுக்கு வெளியிலேயும் மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருந்துட்டு வருது, ஒரு நல்ல பேரும் இருந்துட்டு வருது. ஆனால் அர்ச்சனாவுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தினேஷ்க்கு செகண்ட் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்துட்டு வைல்டு கார்டு என்ட்ரியில் தான் வந்திருக்கிறாங்க. வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்தவங்க 2 பேரை செலக்ட் பண்ணி வின்னர் ரன்னர் கொடுக்க மாட்டாங்க விஜய் டிவி அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுக்களும் அடிபட்டுட்டு இருக்கு. ஒருவேளை அர்ச்சனா இந்த டைட்டிலை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் வரலாற்றிலே முதல் முறையாக டைட்டில் வென்ற வைல்டு கார்டு போட்டியாளர் அப்படிங்கிற பெருமை அர்ச்சனாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைச்சிச்சு அப்படின்னா தினேஷ்க்கு 2வது இடம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு சிலரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஓட்டு கிடைச்சா அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த நிலையில் இறுதி சுற்றில் 4 பேர் மட்டும்தான் இருப்பாங்களாம். மீதி 2 பேர் இந்த வாரத்தில் மிட் எவிக்ஷனில் வெளியேற போகிறாங்க அப்படின்னும் தகவல் வெளியாகிருக்கு. அந்த மிட் எவிக்ஷனில் வந்துட்டு நம்மளோட விஜய் வர்மா தான் வெளியே எவிக்ட் ஆகி போகிறாரு அப்படின்னும் சில தகவல் வெளியாகிருக்கு. விஜய் வர்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்களில் சில கதாபாத்திரங்களில் தலை காட்டியிருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வந்த முதல் வாரத்திலேயே அந்த பிக் பாஸ் வீட்டோட கேப்டனாக இருக்காரு. ஆனால் அடுத்தது அவரோட செயல்பாடுகள் நிறைய பின்னடைவை தான் அவருக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வார இறுதி எபிசோடில் கமல் சாரோட எரிச்சலுக்கும் ஆளாயிருக்காரு. அடுத்த சில வாரங்கள்லேயே நிகழ்ச்சியிலிருந்தும் எலிமினேட் ஆகிருக்கிறாரு. சென்ற வாரம் மறுபடியுமே வைல்டு கார்டு மூலம் நிகழ்ச்சிக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. 2வது முறை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தவர் ரொம்ப எச்சரிக்கையோட விளையாட தொடர்ந்துக்கிருக்காரு. 2வது முறையாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த இவர் ரொம்பவுமே பொறுமையாக எச்சரிக்கையாக விளையாட தொடங்கி இருக்கிறாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் அவர் ரொம்பவே ரியாக்ட் பண்ணாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. தினேஷ் கூட நேற்று சொல்லியிருந்தார், விஜய் வந்துட்டு எதுலேயுமே ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேன்றான், இன்வால்வ் ஆனால் தானே பிரச்சனை, அதனால நம்ம ஒதுங்கி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்து அவனோட வேலைகளில் மட்டும் கரெக்டாக இருக்கிறான், மேபி இவன் டைட்டில் வின்னராக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுமே இருந்தது. ஆனால் இன்னைக்கு விஜய் எவிட் ஆகி இருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக விளையாடுறாரு, வெளியில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு, அதனால் இவருக்கு எல்லாத்தையும் பற்றியுமே தெரிய வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இந்த மிட் வீக் எவிக்ஷனில் இவர் வெளியே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எவிக்ட் ஆகி நிகழ்ச்சியிலேருந்து விஜய் வெளியேறி இருக்கிறாரு. இந்த எபிசோடை கண்டிப்பாக நாளைக்கு தான் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. இதையடுத்து இன்னும் ஒருத்தவங்களும் இந்த வாரம் எவிக்டாக இருக்கிறாங்க. அது யாரா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக மாயாவை தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது யாருன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.